எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாய்ப்பை தந்த தேவனுக்கு முதலாவது நான் துதி கன மகிமை நான் செலுத்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் நான் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் நன்றிகளையும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடியனுக்காகவும் ஊழியத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்து வருகிறீர்கள். நிச்சயமாகவே அதனுடைய ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கிறேன். தேவன் அடியனுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் திருச்சபை பிள்ளைகளோடும் அற்புதமாக நடத்திடுவதற்காக கர்த்தருக்கே துதி கன மகிமை. உங்கள் ஒவ்வொருடைய சாட்சியும் அடியனை இன்னும் பலப்படுத்துகிறது, ஊக்கப்படுத்துகிறது. நிச்சயமாகவே தேவன் பிரியமாக இருப்பார். உங்கள் ஒவ்வொருடைய சாட்சி நிமித்தமாக, உங்கள் ஒவ்வொருடைய நன்றி நிமித்தமாக கர்த்தர் மகிமைப்படுகிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து இந்த தியானத்துக்குள் கடந்து செல்வோம். கிருபை உள்ள நல்ல தகப்பனே, இப்பொழுதுமாக அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. பரிசுத்த வேதத்திலிருந்து நிகழ்கால சத்தியங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களோடு பேசுங்க. இவை யாவையும் கண்மணியும் மீட்பராக இருக்கிற மேலான வல்லமை உள்ள கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி உள்ள பரம்பிதாவே, ஆமென். ஆமென். கொடுக்கப்பட்ட நேரத்துல இந்த நாளிலும் வெளிப்படுத்தின தேவன் பாகம் 2 படிக்க போகிறோம். வெளிப்படுத்தின தேவன் என்ற தலைப்பின் கீழாக பாகம் 2 நாம் படிக்க இருக்கிறோம். நீங்கள் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நீங்கள் வாசிக்கும்படியாகவும் நான் தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்கிறேன். வெளிப்படுத்தின தேவன் பாகம் 2 நாம் படித்து கொண்டிருக்கிறது போல ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்து நாம் மறுபடியுமாக நாம் பார்க்க இருக்கிறோம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். 42ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கும்படியாக அன்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோட பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு போதுமா? அவர்கள், கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். இங்கே யோசேப்பு தன் சகோதரர்களை அறிந்திருந்தார். ஆனால் இந்த சகோதரர்கள் என்ன பண்ணலன்னு சொன்னா யோசேப்பை அறியவில்லை என்று ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம். வெளிப்படுத்தின தேவன் என்ற தலைப்பின் கீழாக படிக்கிறோம். நிழல் பாடமாக யோசேப்பில் வாழ்க்கையிலிருந்து பார்க்கிறோம். இந்த யோசேப்பின் வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவின் வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது. யோசேப்பு சகோதரனை அறிந்திருந்தார். சகோதரர்கள் யோசேப்பை அறியவில்லை. இதனால தான் யோசேப்பு என்ன செய்ய வேண்டியது இருந்தது என்றால் தன்னை யார் என்று வெளிப்படுத்த வேண்டிய அவசியமாக இருந்தது. அதைதான் அவர் ஆதியாகம புத்தகத்தில் 45ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 45ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிங்க. யோ யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியம் கொள்ள எகிப்துக்கு போனார்கள். 45ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். இது 2ஆம். யோசேப்பு தன் சகோதரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். போதும். அவருடைய இங்கே யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அங்கே சொல்கிறார், நான் யோசேப்பு என்று சொல்கிறார். 42ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், சகோதரர்களுக்கு தெரியல யோசேப்பு யாருன்னு சொல்லிட்டு. யோசேப்புக்கு தன் சகோதரர் யார் என்று தெரிந்தது. அதனால் யோசேப்பு தான் யார் என்கிறதை சொல்ல வேண்டிய ஒரு காலத்திற்குள்ளாக யோசேப்பு வருகிறார். அதே மாதிரி மறுபடியுமாக யோசேப்பு சொல்கிறார், நான் தான் யோசேப்பு. அதே 45ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. 4ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரனை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்டே போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். மறுபடியுமாக யோசேப்பு சொல்கிறார், வெளிப்படுத்துகிறார், நான் தான் யோசேப்பு என்று வெளிப்படுத்துகிறார். நான் உங்களுக்கு சொன்னேன், யோசேப்புடைய வாழ்க்கை இங்க நிழல் பாடமாக படிக்கிறோம். யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு தான் யோசேப்பு என்ற சொல்லும் பொழுது தன் சகோதரர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா நம்பினார்கள், ஏற்றுக்கொள்வதையும் பார்க்கிறோம். யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது
ஆம் என்று சொல்லி தன் சகோதரர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆமா என்று சொல்லி அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஒருவேளை நீங்க யோசித்து பாருங்க, உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை யாராவது ஒரு கட்டத்துல நான் நிரபராதி என்று யாராவது என்னைய ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நான் நிரபராதி. அதற்கும் மேல ஒரு கஷ்டம், நான் தான் அவன் என்று சொல்லும் பொழுது அது வலி இன்னும் வலி ஏற்படுத்தும். தேவனுக்கு எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? தன்னுடைய ஜனங்களிடத்துல நான் தான் உங்களை சிருஷ்டித்தவன், நான் தான் உங்களை ரட்சிக்க வந்தவர், நான் தான் அந்த தேவன் என்று சொல்லும் பொழுது அது எவ்வளவு ஒரு பாரமான ஒரு காரியமாக இருந்திருக்கும். ஆனால் தேவன் வெளிப்படுத்துவதை நான் பரிசுத்த வேதத்துல நம்ம இந்த நாள்ல படிக்க போறோம். வெளிப்படுத்தின தேவன் பாகம் 2. ஒரு சிறு கதையோடு இந்த நாளுக்குள் செய்திக்குள் மைய செய்திக்குள் கடந்து செல்வோம். ஒரு ஊழியக்காரர் இந்த கதையை சொல்கிறார். ஒரு செல்வம் நிறைந்த ஒரு நடந்த சம்பவமாக அந்த ஊழியக்காரர் சொல்கிறார். செல்வம் நிறைந்த பெற்றோர்கள் எப்படியோ அந்த பட்டணத்தில் தன்னுடைய குழந்தையை தவற விட்டு விடுகிறார்கள் அல்லது தொலைத்து விடுகிறார்கள். செல்வம் நிறைந்த பெற்றோர் குழந்தையை தொலைத்து விடுகிறார்கள். மிகவும் வேதனை, மிகவும் கஷ்டம். தான் நேசித்த எல்லா செல்வத்திற்கும் ஒரே குழந்தை. நாங்கள் உழைப்பது இந்த குழந்தைக்காக தான், நாங்கள் ஓடுவது இந்த குழந்தைக்காக தான், நாங்கள் சேர்த்து வைத்தது எல்லாம் இந்த குழந்தைக்காக தான். இன்று அந்த குழந்தையை காணவில்லை. எல்லா பக்கத்துலையும் அலையிறாங்க, எல்லா பக்கத்துலையும் ஜெபிக்க சொல்றாங்க, எல்லா பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனாலும் குழந்தை கிடைக்கவில்லை. மன சோர்வு. பல வருடங்களுக்கு பிறகு இந்த பெற்றோருக்கு ஒரு தகவல் வருகிறது. ஒரு தகவல் வருகிறது. நீங்கள் தேடிக்கொண்டிருக்க உங்கள் குழந்தை ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறதாக ஒரு தகவல். இந்த பெற்றோருக்கு பெரிய சந்தோஷம், ஒரு அதிர்ச்சி. ஆனால் அந்த மகள் உங்களுடைய குழந்தையா என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் உங்களுடைய குழந்தையை போல் இருக்கிறது என்றுதான் தகவல். பெற்றோர்கள் என்ன பண்ணாங்கன்னா விரைவாக அந்த இடத்துக்கு விரைந்தனர். இத்தனை ஆண்டுகள் நாம் தேடிக்கொண்டிருந்த குழந்தை கிடைத்திருக்கிறதே என்ற செய்தி. தேடி சென்று பார்த்தபோது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி. என்ன என்று பார்க்கும்பொழுது அவங்க குழந்தை கண் பார்வை தெரியாமல் அங்கே பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். இப்பொழுது அந்த குழந்தை இடத்துல இந்த உண்மையான தாயும் தகப்பனும் தன்னை வெளிப்படுத்த வேண்டும். நான் தான் உன்னுடைய தாய், உன்னுடைய தகப்பன் என்று சொல்லி இப்பொழுது போய் அந்த குழந்தை இடத்துல சின்ன வயசுல கண் பார்வை தெரிந்த அந்த குழந்தை இப்பொழுது கண் பார்வை தெரியாததுக்கு காரணம் அவனை திருடி வந்த அந்த அந்த மனிதன் அந்த குழந்தையின் கண் பார்வைகளை மோசமாக்கி கண் தெரியாத மாதிரி வைத்து பிச்சை எடுக்க வைத்திருந்தான். இந்த பெற்றோருக்கு மனம் தாங்க முடியல. போய் அந்த பிள்ளையை பிடிச்சு சொன்னாங்களா, நான் தான் உன் தகப்பன் உன் தாய், நான் தான் உன் தகப்பன் உன் தாய் என்று கதறி அழுதாங்களாம். ஆனால் அந்த குழந்தை, எனக்கு நீங்க தெரியாது, என்னுடைய தகப்பன் யாருன்னா என்னை யாரு திருடிட்டு வந்தாங்களோ அவங்க தான் என் தகப்பன் என்று சொன்னதாம். அப்ப இந்த பெற்றோருக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது எவ்வளவு வேதனையா இருக்கும். தன் சொந்த குழந்தைகிட்டே வந்து நான் தான் உன் தகப்பன். யோசேப்பு நாம் பார்க்கிறோம். நான் தான் யோசேப்பு என்கிற ஒரு சொல்ற காரியம் சாதாரணமாக கடந்து போயிட முடியும். ஆனால் அது ஒரு பாரமான ஒரு காரியம். அதற்கு மேலாக தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்துல தான் யார் என்று காட்டும் பொழுது அது எப்படிப்பட்டதாக இருந்தது? தேவ பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டார்களா அல்லது நிராகரித்தார்களா என்று இந்த நாளில் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆமோஸ் புத்தகம், ஆமோஸ் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல கவனத்தை திருப்புங்கள். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம், ஆமோஸ் 3ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. 7ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய
ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். நம்முடைய தேவனுடைய குணாதிசயம் பாருங்க. தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் அவர் ஒரு காரியத்தையும் செய்வதில்லை. ஒரு காரியம் சொல்லுகிறேன் ஊழியக்காரனாக, ரகசியங்களை மாத்திரமல்ல, இந்த தேவன் தான் யார் என்பதையும், தெய்வத்துவம், காட் தேவன் என்றார் எப்படிப்பட்டவர் என்பதையும் காட்டுகிற தேவன் நம்முடைய தேவன், வெளிப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். ரகசியங்களை மாத்திரமல்ல, வரப்போகிற காலங்களை மாத்திரமல்ல, மறைப்பொருள்களை மாத்திரமல்ல, அதற்கும் மேலான ஒரு காரியத்தை நம்முடைய தேவன் வெளிப்படுத்துகிறார். அவர் தன்னையே வெளிப்படுத்துகிறார். தேவன் யார் என்பது, தெய்வத்துவம் என்ன என்பதையும் மனித குலத்துக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் இந்த நாளின் செய்தி வெளிப்படுத்தின தேவன் பாகம் 2. பாகம் 2. தானியேல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 2ஆம் அதிகாரத்துல வசனம் 22ஐ யாராவது எடுத்தவர்கள் வாசிங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை யாராவது. அவரே ஆழமும் மறைப்பொருளாக வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதே அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தை தகுதி. அப்ப தேவன் வெளிப்படுத்துகிற தேவன். அவர் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறார். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். எப்படிப்பட்ட தேவன் பாருங்களேன். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். நான் உன்னை சொன்னேன், மறைப்பொருள்களை மாத்திரம் வெளிப்படுத்த தேவன் இல்லை, தன்னையே அவர் வெளிப்படுத்தினார். யோசேப்பு எப்படி நான் தான் யோசேப்பு என்று சொன்னாரோ, இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை யார் என்று வெளிப்படுத்தினார். பிதாவாகிய தேவன் யார் என்று வெளிப்படுத்தினார். பசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்பதை, இந்த தெய்வத்துவத்தையே வெளிப்படுத்தினார் இயேசு கிறிஸ்துவானவர். அதை 2ஆம் அதிகாரம், தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். இப்ப பாருங்க, நம்முடைய தேவன் கடைசி நாட்கள் நடக்க இருக்கிறத வெளிப்படுத்துகிறார் தேவன். ஒருவேளை ஏன் இந்த வெளிப்படுத்தல் புத்தகம் நம்ம தியானிக்க வேண்டும், இந்த நிகழ்கால சத்தியத்துல படிக்கணும் அப்படின்னா, தேவன் கடைசி நாட்கள்ல என்ன நடக்கிறது, நடக்கும், நடக்க போகிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தேவன் என்ன பண்றாங்கன்னா வெளிப்படுத்துறாங்க. தானியேல் புத்தகம் மூலமாகவும் வெளிப்படுத்தல் புத்தகம் மூலமாகவும். அது நம்ம இந்த நிகழ்கால சத்தியத்துல நம்ம இன்னும் வருங்காலங்களில் ஆழமாக கர்த்தர் சித்தமாக நம்ம படிக்க இருக்கிறோம். நான் சொன்னேன், தேவன் காலங்களை மாத்திரமல்ல, ரகசியங்களை மாத்திரமல்ல, அவர் தன்னை, பிதாவாகிய தேவனை குறித்தும் பரிசுத்த ஆவினை குறித்தும் அவர் வெளிப்படுத்தினார். எடுத்தவர்கள் வாசிங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவர் வெளிப்படுத்தினார். அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் ஒரு காரியத்தை அவர் வெளிப்படுத்தினார். பிதாவாகிய தேவனை குமாரனாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா வெளிப்படுத்தினார் என்று பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. நம்முடைய நான் சொன்னேன், அவர் அந்த காலங்களை அவர் வெளிப்படுத்துகிறார், ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். அதெல்லாம் காட்டிலும் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். பிதாவாகிய தேவன் அவருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது என்று என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாங்கன்னா வெளிப்படுத்துகிறார் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு திட்டவட்டமாக சொல்கிறது. வெளிப்படுத்துகிற தேவன் என்ற தலைப்பின் கீழாக, வெளிப்படுத்தின தேவன் என்ற தலைப்பின் கீழாக பாகம் 2 படித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர் வெளிப்படுத்தும் பொழுது அவர் வெளிப்படுத்துகிற செய்தியையும் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை, வெளிப்படுத்தினவரையும் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. நிறைய சமயங்களில் நான் மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்கள். அவர் வெளிப்படுத்துகிற செய்தியையும் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை, வெளிப்படுத்தினவரையும் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. சில சமயங்களில் புரிந்து கொள்வதும் கிடையாது. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் வசனம் 8 வசனம் 9ஐ எடுத்தவர்கள் நீங்கள் வாசிங்க. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா?
என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்ப அப்படி கிறிஸ்து இருக்க இயேசுவானவர் பிலிப்புக்கு ஒரு கதை சொல்கிறாங்க, வெளிப்படுத்துறாங்க. பிலிப்பு வந்து கேட்கிறாரு, எங்களுக்கு பிதாவை காண்பீங்க அல்லது எங்களுக்கு சொல்லுங்க என்று கேட்கும் பொழுது இயேசப்ப பதில் சொல்றாங்க, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்துகிற சில காரியங்களை நிறைய சமயங்கள்ல ஏற்றுக்கொள்வதில்லை, அவர் அனுப்புகிற செய்தியையும் ஏற்றுக்கொள்வதில்லை. வெளிப்படுத்தல் புஸ்தகம், இந்த நிகழ்கால சத்தியத்தை நிறைய பேர் என்ன பண்றதில்லைன்னா ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆனால் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற நாம் இந்த நிகழ்கால சத்தியத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே பாருங்க, ஆச்சரியமாக சில காரியங்கள் இருக்குது. யோவான் 1 உங்க கவனத்தை திருப்புங்கள். யோவான் 1 உங்க கவனத்தை திருப்புங்கள். பிதாவாகிய தேவனை கிறிஸ்து இயேசுதான் வெளிப்படுத்துகிறார். அதை புரிந்து கொள்ளாமல் இருக்காங்க நிறைய பேர். அவருடைய குணத்தை இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்தினார், அதை புரிந்து கொள்ளாமல் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொண்டாங்களா, ஏற்றுக்கொண்டாங்களா? பாருங்க, யோவான் 1 வசனம் 9, வசனம் 10 யாராவது வாசிங்க. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த விஞ்ஞான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. உலகமோ என்ன பண்ணலன்னு சொன்னா அவர் அறியவில்லை. இங்க யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து யார் என்பதை என்ன பண்றாங்கன்னா இங்க வெளிப்படுத்துகிறார். யோவான் வெளிப்படுத்துகிறார். அங்க வெளிப்படுத்தும் பொழுது உலகம் அவர் மூலியமாய் உண்டாயிற்று, ஆனால் உலகமோ அவர் என்ன பண்ணலாமா, அறியவில்லை. தேவன் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் பொழுது மனித குலம் நாம் என்ன செய்கிறோம் என்றால் நிறைய சமயங்கள்ல அவர் அறியாமல், புரிந்து கொள்ள ஆயத்தம் இல்லாமல் நம்ம என்ன பண்றோம்னா இருக்கிறோம். வெளிப்படுத்தின தேவன் என்ற தலைப்பின் கீழாக வாசிக்கிறோம். 11ஆம் வசனத்தை வாசிங்க தொடர்ந்து. அதே அதிகாரத்துல 1 11ஆம் வசனம். அறியவில்லை என்று நம்ம வாசித்தோம். அவர் இன்னும் தமது கூடுதலா ஒரு சொந்த செய்தி வருகிறது. மானத்திலே வந்தார். அவர் சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அவருக்கு தமக்கு சொந்தமானவர்களோ சொந்தமானவர்களே அவரை என்ன பண்ணலாமா, சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பரிசுத்த வேதாகம் சொல்லி. அப்ப தேவன் வெளிப்படுத்துகிறார், அவர் வெளிப்படுத்துகிற செய்தியையும் ஏற்றுக்கொள்வதில்லை, வெளிப்படுத்தினவரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. யார் ஏற்றுக்கொள்ளனா, சொந்த ஜனம் கூட. இந்த நிகழ்கால சத்தியங்களை படித்துக் கொடுக்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்கால சத்தியத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்னா நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வசனத்தை வாசிங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லூக்கா 19 வசனம். லூக்கா 19 வசனத்தை வாசிங்க. லூக்கா 19 வசனம். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவா இருக்கிறது எங்களுக்கு மனது இல்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே சானாதிபதிகளை அனுப்பினார்கள். என்ன ஜனங்கள் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, எங்களுக்கு அவர் ராஜாவாக இருப்பதுக்கு எனக்கு என்ன இல்லை, எங்களுக்கு மனதில்லை. தேவன் வெளிப்படுத்துகிறார், அவருடைய குணத்தை வெளிப்படுத்துகிறார். பிதாவாகிய தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துறாங்க. அந்த தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தும் பொழுது ஜனங்கள் என்ன சொல்லுவாங்களா, எங்களுக்கு தேவையில்லை, நிராகரிப்பார்கள் என்று பரிசுத்த வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆனால் தேவன் அவர் வெளிப்படுத்துவதை, அவர் யார் என்று வெளிப்படுத்துவதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்க, எரேமியா 9 உங்க கவனத்தை திருப்புங்கள். எரேமியா 9 உங்க கவனத்தை திருப்புங்கள். எரேமியா 9 23 வசனத்தையும் 24 வசனத்தையும் நீங்கள் வாசிங்கள். எரேமியா 9 23 வசனத்தையும் 24 வசனத்தையும் சத்தமா வாசிங்கள். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் என்ன விரும்புறாங்க பாத்தீங்களா? எதை குறித்து மேன்மை பாராட்டுறீங்க? ஒன்னை குறித்து நீங்க மேன்மை பாராட்டுறதுனா நீங்க மேன்மை பாராட்டுங்க. என்னன்னா, நான் யார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பதை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுங்கள்.
இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய தேவன் என்ன விரும்புறாங்க அப்படின்னா அவரை அறிகிறதை. அப்ப கிறிஸ்து இயேசுவானவர் வெளிப்படுத்துறாங்க. அந்த வெளிப்படுத்துவதை நம்ம ஏற்றுக்கொள்ள தயாரில்லாம இருக்கிறோம். நம்ம உதாசீனப்படுத்துறோம். ஆனால் தேவன் சொல்றாங்க, நீ உன்னை மேன்மை பாராட்டணும்னா என்னை அறிகிற அறிவை குறித்து மாத்திரம் நீ என்ன பண்ணுனா நீ மேன்மை பாராட்டு. தேவன் வெளிப்படுத்துகிறார். தேவன் வெளிப்படுத்துகிறார். ஒரு வசனத்தை வாசிங்க. அவர் வெளிப்படுத்தும் பொழுது இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்வதில்லை. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை யாராவது எடுத்தால் வாசிங்கள். எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுயஞானத்தினாலேயே தேவனை அறியாது இருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலேயே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இங்க பாருங்க, உலகம் சொந்த ஞானத்தினால சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் என்று சொல்ல. அப்ப இந்த உலகம் தேவனை என்ன பண்ணுதுன்னு சொன்னா தேவன் வெளிப்படுத்தும் பொழுது ஏற்றுக்கொள்வதில்லை, தெரிந்து கொள்வதில்லை, அறியாதிருக்கிறது என்று பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. அப்படிப்பட்ட சமயங்களில் பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. எப்படிப்பட்ட ஜனங்கள் எப்படியெல்லாம் தேவனை அறிந்து கொள்ளணும் ஆசைப்படுறாங்க பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறாங்களா? தேவன் வெளிப்படுத்துகிறார். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறாங்க, கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. 23ஆம் வசனம் பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. 23ஆம் வசனம், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். இங்க பவுலானவர் இங்க வெளிப்படுத்தின தேவனை என்ன பண்றாங்கன்னா புரிந்து கொள்கிறார். சிலுவையிலே தேவன் யார் என்பது வெளிப்படுத்தப்பட்டது. தேவன் அப்படிப்பட்ட அன்புள்ள தேவன் என்பது வெளிப்படுத்தப்பட்டது. இதை என்ன பண்றாருன்னு சொன்னா பவுலானவர் மேன்மைப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின தேவன் பாகம் 2 படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி தேவன் வெளிப்படுத்தும் பொழுது நிறைய சமயங்கள் அந்த உலகம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா அறிந்து கொள்வதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை, நிராகரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை அறிந்த இயேசு கிறிஸ்துவானவரும் ஒரு ஜெபம் செய்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் இயேசப்பா ஜெபம் செய்யும் போது என்ன ஒரு ஜெபம் செய்யறாங்க பாருங்க. யோவான் 17ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனம். யோவான் 17ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். பாருங்க, வசனம் சொல்கிறது நீதியுள்ள பிதாவே. இயேசு கிறிஸ்துவோட ஜெபம், நீதியுள்ள பிதாவே, இந்த உலகம் உம்மை அறியவில்லை. இயேசு கிறிஸ்துவ வெளிப்படுத்துறார் தேவன் யார் என்பதை, அவர் எப்படிப்பட்ட அன்புள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஆனாலும் இந்த உலகம் என்ன பண்ணலன்னு சொன்னா அவர் அறியவில்லை என்று இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஜெபத்துல சொல்றாங்க. இன்னொரு 5 நிமிடம் மாத்திரம் நமக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் எவ்வளவு காரியங்களை வெளிப்படுத்த ஆசைப்பட்டாங்க என்பதை சீக்கிரமாக படித்து நம்ம ஜெபத்திற்குள்ளாக நாம் போக இருக்கிறோம். யோவான் 2ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவானவர் இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலீலியாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் அந்த அற்புதத்தை எதுக்கு செஞ்சாங்க? ஒருவேளை நம்ம நிறைய தடவை கடந்து வந்திருப்போம் இந்த அற்புதத்தை குறித்து. ஆனால் தேவன் அந்த அற்புதத்துக்கு செய்ததுக்கான காரணம் தம்முடைய மகிமையை என்ன பண்றாங்கன்னு தேவன் வெளிப்படுத்துகிறார். இப்ப ஏன் வெளிப்படுத்தல் புஸ்தகம் தேவன் வெளிப்படுத்துவதற்கு காரணம் என்ன என்று நம்ம பார்க்கணும். நமக்கு தெரியும், அவரை விசுவாசிக்கும்படியாக. எங்க சீசர் என்ன பண்றாங்கன்னா அவர் மேல என்ன பண்றாங்கன்னா விசுவாசம் வைக்கிறாங்க என்று வசனம் சொல்கிறது. இந்த ஒரு இடத்துல மாத்திரம் தேவன் வெளிப்படுத்தல, எல்லா இடங்களிலும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா எல்லா இடங்களிலும் தேவன் வெளிப்படுத்தி கொண்டே வரார். ஒரு 2-3 உதாரணங்களை மாத்திரம் நாம் படித்து நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். என் வாயை உவமைகளினால் திறப்பேன்.
உலகத் தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இயேசு கிறிஸ்துவனர் ஓமைகளா பேசினார் பாத்தீங்களா? இதெல்லாம் எதுக்காக பேசினார்னா வெளிப்படுத்துவதற்காகவே, ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காகவே இயேசு கிறிஸ்துவர் என்ன பண்ணார்னா ஓமைகளை பேசினாங்க. சாதாரணமா கதை சொல்லிட்டு போயிட்டாங்க கிடையாது. தேவன் எதற்காக அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். தேவன் அன்புள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். இப்ப இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம், தானியேல் புஸ்தகம் சாதாரணமான ஒரு புஸ்தகம் அல்ல. இது தேவன் வெளிப்படுத்துவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா வெறும் ரகசியங்களை மாத்திரமல்ல, தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துகிற புஸ்தகங்களாக இந்த புஸ்தகம். அதனால தான் இந்த புஸ்தகத்தை நம்ம நிகழ்காலத்தில் படிக்கணும். மறுபடியும் வசனத்தை வாசிங்கள். யோபு 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோபு 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். யோபு 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாக அன்பை கேட்கிறேன். அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திரம் அலைகளின் மேல் நடக்கிறவர். வசனம் சொல்கிறது அவர் ஒருவரே, தேவன் ஒருவரே இந்த வானங்களை அவர் விரித்து இந்த சமுத்திரத்தின் மேல் நடக்கிறவர் அவர் ஒருவரே என்று வசனம் சொல்கிறது. யோபு புஸ்தகத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் இங்க சுவிசேஷ புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோமே, அவர் தண்ணீர் மேல் நடந்தார் என்று வாசிக்கிறோமே, இது சும்மா தேவன் நடக்கல. அவர் நடக்கும்போது ஒரு காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த தேவன் வேற யாரும் இல்லை, நான் தான் என்று தேவன் வெளிப்படுத்துகிறார். வசனம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கிறது. தேவன் சாதாரணம் கிடையாது. தேவன் என்ன பண்றாங்கன்னா வெளிப்படுத்துறாங்க. சாட்சியாமத்தை சொல்லப்படுகிறது. நேரம் இருந்தால் நீங்கள் வாசித்து பாருங்கள். பிசாசானவனுக்கு ஒரு ஒரு திட்டம் இருக்கிறதா, தேவன் யார் என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது என்பது அவனுடைய திட்டமாக இருக்கிறதா, அவனுடைய நோக்கமாக இருக்கிறதா. நிறைய சமயங்கள்ல நம்ம எண்ணங்கள் எல்லாம் தேவனுடைய அன்பு, தேவனுடைய குணாதிசயம் சாதாரண மனிதர்களைப் போல குணாதிசயம் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய எண்ணம் இருக்குமா? இன்னும் அதிகமாக சொல்லப்படுகிறது, நம்ம சில சமயங்கள்ல சாத்தானுடைய குணத்துக்கு ஒப்பாய் கூட நம்ம தேவனுடைய குணத்தை நம்ம நினைச்சிட்டு இருப்போமா, நம்ம நினைச்சு கொண்டிருப்போமா? ஏன்னு சொன்னா வேதாகமத்தை அறியாமல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தேவனை நாம் புரிந்து கொள்ளாமல் இருப்பதனால நாம் தேவனை தவறாக புரிந்து கொள்வது நிமித்தமாக இந்த ரட்சிப்பு நம்ம தவறாக புரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் இந்த நிகழ்வு படிக்கிற தேவன் பிள்ளைகளே, வெளிப்படுத்தப்பட்ட இந்த வார்த்தைகளை நாம் படிக்க வேண்டும். படிக்கும்பொழுது இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நம்ம அழகாக நம்ம புரிந்து கொள்வோம். அப்படி என்றால் நாம் ஆயத்தப்படுவோம். ஆண்டுடைய சமூகத்தில் நாம் முகமுகமாய் நாம் தரிசிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாங்க. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். வாசிங்கள். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மத்தேயு 22ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். எப்படி நம்ம தப்பான எண்ணம் கொள்கிறோம் என்று வசனம் சொல்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை அறியாமல், புரியாமல், அவருடைய வல்லமையை அறியாமல், தெரியாமல், புரியாமல் இருப்பதனாலே நாம் தவறு செய்கிறோம். பிசாசுக்கு இது நல்லா தெரியும். அதனாலதான் நாம் தேவனை அறியாதபடிக்கு வைத்துக் கொண்டிருக்கிறான். நான் கடைசி வசனம் என்று சொன்னேன், மன்னிக்கவும். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசித்து ஜெபிச்சிருவோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்தை வாசிங்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் நிறைய பேத்துக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா, வசனம் சொல்கிறது, என்னிடத்துல அன்பா இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ண, நான் என்னை வெளிப்படுத்துவேன் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இந்த மீதமான சபையில நாம் அவரை நேசிக்கிறோம் என்று சொல்லி அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிற பிள்ளைகளுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா தேவன் வெளிப்படுத்துகிறாங்க. இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை வெளிப்படுத்துறாங்க. அதனால தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்துறீங்க, அதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். இது சாத்தானுடைய வஞ்சகத்திலிருந்து நாங்க விடுபடணும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? கிருபை உள்ள நல்ல தகப்பனே, தேவன் எங்களை எவ்வளவு நேசிக்கிறீங்க என்பதை
நாங்கள் புரிந்து கொள்ள வண்ணமாகவே நீங்க வெளிப்படுத்துறீங்க ராஜா. அப்பா, நாங்க ரொம்ப மனுஷிகமா சில சமயத்துல உங்களுடைய அன்பை நினைச்சிடுறோம், உங்களுடைய நீதியை நினைச்சிடுறோம், உங்களுடைய வல்லமையை நாங்க ரொம்ப சாதாரணமா எங்களுடைய மனித பார்வையில நாங்க நினைச்சிடுறோம். பரிசுத்த வேதாகமம் எங்களுக்கு எப்படி வெளிப்படுத்துகிறதோ அப்படியாக நாங்கள் தேவனை நாங்கள் நிறைய சமயத்துல பார்க்கறது இல்லப்பா. எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க அப்பா. இந்த வசனம் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது போல அப்பா, தேவன் வெளிப்படுத்துகிறதை நாங்கள் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. சாத்தானுடைய வஞ்சகத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்க ராஜா. ஆண்டவரே, யோசேப்பு தன் சகோதரனிடத்துல நான் தான் யோசேப்பு என்று வெளிப்படுத்தும் பொழுது அவன் நம்பினாங்க. ஆனால் இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிறோம், நாங்களும் நிறைய சமயத்துல அவிசுவாசத்தோடு காணப்படுகிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னிங்க, எங்களை மனம் திரும்புதலுக்குள்ளாக வழி நடத்துங்க அப்பா. உடைய வார்த்தையில விசுவாசிக்கும்படியாகவும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை ருசித்து பார்க்கவும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திலே இருக்கவும் எனக்கு கிருபை தர வேண்டும் என்று கண்மலையும் மீட்பராக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜீவல பரம்பிதாவே, ஆமேன். ஆமென். ஆமென்.